1 2 தான் சனி இருக்கும் இடத்தை 1ன்னு வச்சுக்கணும், லக்னத்தை போகக்கூடாது. சனி இருக்கும் இடம் 1 1 2 3 7 10 12 இந்த 6 இடத்துல தான் சனி இருக்கும். வக்கரமாகவோ அதிசாரமாகவோ இருந்தால் இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு எடுக்கிறப்போ மேசம் விருச்சிகம் லக்னக்காரருக்கு மிதுனம் கன்னி லக்னக்காரர்களை சேர்த்தக்கூடாது, ராசிக்காரராக இருந்தாலும் சேர்த்தக்கூடாது. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட முக்கிய விதிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் தனக்கோடி ஐயா வந்து பேச வந்திருக்காரு. ஐயா அவர்களை முதலாக நம்முடைய கருத்தரங்கத்துக்கு இன்றைக்கி தான் வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு ஐயா அவர்களை உரையாற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணிக்கலாங்க ஐயா. ஒரே ஒரு நிமிஷம். என்னுடைய இந்த ஜோதிட பயணத்தில் முதல் மைல்கல்லை வைத்தது அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொள்கிறேன். நான் எப்பவுமே எந்த மீட்டிங் போனாலுங்க ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறது உண்டு. ஜோதிடம், அதாவது ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம்தான் தலையெழுத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? ஜாதகம்தான் தலையெழுத்துங்கிறதுக்கு ஆதாரம் தெரியாமல் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதை எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். நான் சொல்கிறது வந்து ஆண் ஜாதகத்தில் தான் ஒப்பிட்டு பார்க்கணும். ஏனென்றால் ஆணுக்குத்தான் திருமணம், பெண்ணுக்கு திருமணம் இல்லை. ஏனால் பெண் என்பவள் தாரை வார்த்து தானமாக கொடுக்கப்படுபவள். அப்போது ஆண் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அந்த இடத்த 1ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 7 10 12 இந்த 6 இடத்துல தான் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சனி இருக்கும். சனி வக்கரமாகவோ அதிசாரமாகவோ இருந்தால் கட்டம் மாறி இருக்கும், ஒரு கட்டம் மாறி இருக்கும். இல்லைன்னா டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கும், இல்லைன்னா ஜாதகம் எழுதுனதே தப்பாக இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ ஜாதகத்தில் வேணாலும் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். 1 2 தான் சனி இருக்கும் இடத்தை 1ன்னு வச்சுக்கணும், லக்னத்தை போகக்கூடாது. சனி இருக்கும் இடம் 1 1 2 3 7 10 12 இந்த 6 இடத்துல தான் சனி இருக்கும். வக்கரமாகவோ அதிசாரமாகவோ இருந்தால் ஒரு கட்டம் மாறி இருக்கும், இல்லைன்னா டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கும், இல்லைன்னா ஜாதகம் எழுதுனது தப்பாக இருக்கும், டைம் குறித்தது தப்பாக இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். நான் ஏன்னா நிறையா மீட்டிங்கில் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு மீட்டிங்லேயும் இதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட் போகிறது. நான் எப்போவுமே ஏன் இந்த இடங்கள் என்ன அது வேணும் இல்லையா? நம்ம முன்னோர்களோட சூட்சமங்கள் அப்போ என்னங்கிறது அப்போ தான் நமக்கு புரியும். 3 7 10 பராசரர் பார்வை, சனி பார்க்கும் இடங்கள். 2 12 நாடி விதிப்படி பார்க்கும் இடங்கள். 1 சனி இருக்கும் இடம்.
அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அதிபுத்திசாலிகளாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அவ்வளவு சுட்சமத்தை அதில் வச்சுருக்காங்க. சரி, அடுத்தது போவோம். இப்போ ஐயா சொன்னார், முதல் 10 டிகிரியில் இருந்தால் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு, அதாவது என்ன பாவம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி, என்ன மரணம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இது இப்போ நம்மெல்லாம் தெரியாத சப்ஜெக்ட். மீனா நாடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? யாருமே கேள்விப்பட்டதில்லை. இப்போ தான் அந்த மீனா நாடி ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் தமிழில் இல்லை. தமிழ் புக்கு கிடைக்கிறதில்ல, அது இங்கிலீஷில் மட்டும்தான் கிடைக்கிது. ஹைதராபாத்துலேருந்து சொல்லித்தராங்க. ஒரு விஜயலட்சுமி அம்மான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். கிருஷ்ணகிரி. ஆமாம். இதில் தோஷங்களை அற்புதமாக கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா ஐயா? ஆமாம், மீனா நாடியில் தோஷங்களை அற்புதமாக கண்டுபிடிக்கலாம். மீனா நாடி படிக்கிறதுங்கிறது இந்த தோஷங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி எல்லாம் பராசரத்திலே இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்கிறோம் நாம். ஆனால் அதே சூரியன் முதல் 3 டிகிரியில் மேஷத்தில் இருந்தார் அப்படின்னா, அந்த ஜாதகரோட அப்பா அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருப்பார், குடும்பத்தில் இருக்க மாட்டார். அதாவது ஆண் ராசியில் முதல் 3 டிகிரி, பெண் ராசியில் கடைசி 3 டிகிரி சூரியன் இருந்தால் அந்த ஜாதகரோட அப்பா அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருப்பார். பிரிஞ்சு போய் வேறு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அல்லது இயற்கைக்கு மாறாக மரணமும் அடைந்திருக்கலாம். இது நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா வேறு மீட்டிங்கில் பேசின சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் இங்கே ஃபஸ்ட் வர்றதுனால இங்கே இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி சனி எந்த வீட்டில் இருக்காரோ, சனி இருக்கும் இடம், அது லக்னத்திற்கு எந்த பாகமாக வருதோ அது என்ன உயிர் காரகமும் பார்த்துக்குங்க. சனி இருக்கும் இடம், லக்னத்திற்கு எந்த இடம், அது என்ன உயிர் காரகம். அந்த வீட்டில் ஒரு துர்மரணம் நடந்திருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். அதாவது துர்மரணம்னா இளம் வயதில், அதாவது கல்யாணம் ஆகாமல் ஒரு பெண் இறந்துருக்கலாம், இல்லை ஏதாவது விபத்து ஏற்பட்டு இறந்துருக்கலாம், இல்லை சூசைட் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு துர்மரணம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொண்ணு பார்க்குறதுக்கு எங்கே போய் கேட்கலாம் பார்க்குறப்ப 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னா, கண்டிப்பாக அவங்க மாமியார் மாமனார் வீட்டு வகையில் ஒரு துர்மரணம் நடந்திருக்கும். அந்த மாதிரி வீட்டில் பொண்ணு பார்க்க சொல்லுங்கள், உடனே செட் ஆகும். இது விதி, இதுக்கு விளக்குகள் கிடையாது. அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, குரு பார்க்க கோடி நன்மை இல்லை, குரு பார்க்க கோடிகளில் நன்மை. குரு பார்க்கும் இடத்தில் உள்ள உறவு காரகம் பாதிக்கும். செக் பண்ணிக்க வேணாம். உங்கள் குரு எங்கேருந்து எந்த பாகவத்தை பார்க்குறாரு, அது என்ன காரகம் உறவோ அந்த உறவில் ஒரு விரிசல் இருக்கும். நான் எப்பவுமே குரு நல்லவர்னு சொல்கிறதில்ல, குரு அரைப்பாவி. அதனால் நீங்கள் இதையும் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறோம், குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்க உறவு ஏதாவது ஒரு விரிசலில் தான் இருக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தில் கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா முதலாக மீட்டிங்கில் குரு பாவின்னு சொல்லி அரை பாவின்னு பேசி அதுக்கு நிறையா பேர் எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இவன் சோமசுந்தர ஐயாலாம் எனக்கு விளக்கம் கொடுத்தாரு அந்த இதுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ குரு லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார், திக்பலமாக இருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், செலவாளியாக தான் இருப்பார், தர்மவானாக இருப்பார். தர்மத்தினால் தன் சொத்துக்களை இழப்பார். அப்போ அவர் நல்லவரா?
குரு அஷ்டமாதிபதியாக வந்தா, பாதகாதிபதியாக வந்தா என்ன பண்ணுவார்? இது எல்லாமே அவர் தீமை செய்யக்கூடிய இடங்கள் தானே. அதனால் குருவும் அரை பாவிதான். சனி அரை சுபர். சனி முழு பாவி கிடையாது. ஏன்னா சனி இல்லாமல் ஒருத்தர் சொந்த தொழிலோ செய்ய முடியாது, வேலைக்கும் போக முடியாது. இப்போ சனி சுபர் தானே. இதையும் கருத்தில் வச்சு, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதையும் கருத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொன்னால் பலன் 100% வரும். நம்ம என்ன சொல்கிறோம்? சனி நல்லா இருந்தால் தான் அவருக்கு வேலை நல்லா அமையும்னு சொல்கிறோம். இப்போ சனியும் குருவும் சேர்ந்தால் தான் சொந்த தொழில். அப்போ சனி நல்லவரா, குரு நல்லவரா? குரு நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சனி சேரணுமில்ல. இல்லை, கரெக்டுங்க. இருந்தாலும் பார்க்குறவங்களாம் குரு நல்லவர் தான் சொல்கிறாங்க. நான் அது உங்களை சொல்லையா, நான் குரு நல்லா. சொல்லுங்க. ம், ஏதாவது ஒரு விரிசல் இருக்குமா? கண்டிப்பாக இல்லாமல் போகாது. நம்ம எல்லாமே பல மீட்டிங்கில் நான் சொன்னது எனது ஆய்வுக்கு உட்பட்டது. அதே மாதிரி அதனால தான் இந்த தடவை ஜோதிடன் பலன் நுணுக்கங்கள்னே சொல்ல சொன்னேங்க. நான் உங்ககிட்ட திருமண பொருத்தம் பார்க்குறப்போ யாருக்கெல்லாம் ஜென்ம நட்சத்திரம், இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நான் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்து PhD வாங்கின ஒரு சப்ஜெக்ட். ஜென்ம நட்சத்திரம் லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி கிடையாது, லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரம், 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திர சாரத்தில் 2 இடத்துல உடைப்பட்ட நட்சத்திரங்கள் சூரியன், குரு, செவ்வாய். இவங்க டச் ஆனாங்கன்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. மீறி திருமணம் ஆயிருந்தால் டைவர்ஸ் ஆகும். 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளேயே டைவர்ஸ் ஆகும். குரு, செவ்வாய், சூரியன், உடைப்பட்ட நட்சத்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா, தலையற்ற நட்சத்திரங்கள், காலற்ற நட்சத்திரங்கள். இதில் இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா, 2 இடத்துல இந்த நட்சத்திரங்கள் டச் ஆச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் இல்லை. மீறி திருமணம் ஆயிருந்தால் டைவர்ஸ் ஆகும். 7ஆம் அதிபதி 3 பேர். ஜென்ம நட்சத்திரம், லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம். அதே மாதிரி இந்த 3 இடத்துல 2 இடத்துல கேது சாரம் டச் ஆனாலும் திருமணம் இல்லை. மீறி திருமணம் ஆனால் டைவர்ஸ் ஆகும். தீர்வே கிடையாது, தீர்வே கிடையாது. நான் 100 ஜாதகம் ஆய்வு பண்ணி 25 ஜாதகம் சப்மிட் பண்ணியிருக்கேன் வித்யாலயத்தில், ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் பண்ணேன் நான். ஆமாங்கய்யா, அதே தான். நீங்கள் கேட்டு கூட உங்களுக்கு பலன் எழுதி அமிச்சேன் இல்லையா, அதே தான். அதில் PhD போட்டு வாசஸ்பதின்னு பட்டம் கொடுத்துட்டாங்க. ஆமாங்கய்யா, ஐயாட்ட கூட ஜாதகம் வாங்கினேன் நான். இந்த மாதிரி ஜாதகம் கிடைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்துன்னு ஐயாட்ட கூட வாங்கினேன். நன்றிங்கய்யா. இது நன்றி சொல்லவே இல்லை நான். கேது சாரம் டச் ஆனாலும் திருமணம் இல்லை. மீறி திருமணம் ஆகியிருந்தால் டைவர்ஸ். அதே மாதிரி நம்ம முதல்ல சொன்னது இதுதான். சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமான தூர வித்தியாசம். சூரியனும் சுக்கிரனும் 45 டிகிரிக்கு மேலே போனாங்கன்னா திருமணம் இல்லை. நடுவில் வேறு கிரகம் வந்தால் பலன் மாறும். சூரியன் நிற்கிற நட்சத்திரத்திலிருந்து நம்ம சூரியனும் சுக்கிரன் புதன்லாம் முக்கூட்டு கிரகம்னு சொல்கிறோம். அதே தப்பு. சூரியன் 48 சுக்கிரன் 48 டிகிரி வரைக்கும் விலகி போவார். 45க்கு மேலே போயிட்டால் அது சன்னியாசி ஜாதகன்னே சொல்லிடலாம். ஆனால் நடுவில் வேறு கிரகம் நிற்கப்படாது, டைரெக்டாக தூரம் விலகணும். சொல்லலாம். கன்னியில் சுக்கிரன், சூரியன் ஐயா ஆமாங்க, தனுசில் இருப்பார்.
இது வந்து நிறையா ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கலாம். நான் நிறையா ஜாதகத்தில் வந்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க நிறையா இருப்பாங்க. டைவர்ஸ் ஆன ஜாதகம்லாம் எதாவது வந்துச்சுன்னா பாருங்கள், இதில் இந்த விதி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக மேட்ச் ஆகும். 2023 இது நிறையா இருந்தது. ஆமாம், ஏதாவது ஒரு காரணம் டைவர்ஸ் ஆகும். ஆனால் நடுவில் வேறு கிரகம் ஒன்று வந்துருச்சுன்னா இது விதி விலக்காயிரும், இந்த விதி சூட் ஆகாது. இப்போ இவங்க 45 டிகிரிக்கு நடுவில் 44 ஒரு டிகிரி வந்தால் அவருக்கு வேறு கிரகம் வந்தால் கூட இந்த விதி சூட் ஆகாது, டைரெக்டாக விலகணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டே இருந்தோம்னாக்கா, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மேஷ லக்னம் நம்ம சொல்கிறோம் பாதகாதிபதி சனி, சரராசி 11ஆம் இடம். ஆனால் இந்த பாதகாதிபதி கெடுதல் தான் செய்வாரா அப்படின்னா இல்லை. எந்த பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, 1, 5, 9 திரிகோணத்தில் நின்றுட்டாங்கன்னா அவங்களால பாதகம் செய்ய முடியாது. கெடுதலும் செய்ய மாட்டாங்க, நன்மையும் செய்ய மாட்டாங்க, நியூட்ரலாக இருப்பாங்க. எல்லா பாதகாதிபதியும் நீங்கள் பார்த்துக்கலாம். பாதகாதிபதிகளுக்கு மட்டும் அந்த 1, 5, 9 தர்ம திரிகோணம்ங்கிறது அவங்கள உட்கார வச்சிரும். ஏன்னா அவங்க தர்மம் பண்ண வேண்டிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பாதகம் செய்ய முடியாமல் இருப்பார்கள். அதுவும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சொல்கிற 1, 5, 9 இருக்கும் கிரகங்கள் திசாபுத்தி நடத்தினால் அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் நஷ்டப்பட்டே ஆகணும். 1ஆம் அதிபதி திசை, 5ஆம் அதிபதி புத்தி, இது மாதிரி மாறி மாறி வந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நஷ்டம் வந்தே சேரும். ஏன்னா தர்மத்தால் நஷ்டம். நீங்கள் பார்க்குறப்ப ஜாதகம் பார்க்குறப்ப சொல்லலாம், 1, 5, 9 திசாபுத்தி நடக்குதா, தர்மம் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள், தர்மம் செய்யுங்கன்னு சொல்லாதீங்க. தர்மத்தால் தான் அவங்களுக்கு நஷ்டமே வரும். அதிபதிகள் 1, 5 அதிபதிகள் திசை நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி. அப்போ எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் தர்மம் செய்யாதீங்கன்னு. அதாவது ஒரு சொத்து பிரிக்கிறாங்கன்னா கூட அந்த திசாபுத்தி நடக்கிற நேரத்தில் இந்த யாருக்கு இந்த திசாபுத்தி நடக்குதோ அவங்க அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, தம்பி தானே வச்சுக்கிட்டோம், அண்ணன் தானே வச்சுக்கிட்டோன்னு விட்டு கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் சொத்து பிரிக்கிறதா இருந்தால் கூட பிரிக்கக்கூடாது. இதுவும் பார்த்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு எடுக்கிறப்போ மேசம் விருச்சிகம் லக்னக்காரருக்கு மிதுனம் கன்னி லக்னக்காரர்களை சேர்த்தக்கூடாது. ராசிக்காரராக இருந்தாலும் சேர்த்தக்கூடாது. மேசம் விருச்சிகம் லக்னக்காரர்களுக்கு மிதுனம் கன்னி லக்னக்காரர்களை சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி மிதுனம் கன்னி லக்னக்காரருக்கு மேசம் விருச்சிகத்தை சேர்த்தக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேர் செவ்வாய்க்கு புதன் வேதகன், புதனுக்கு செவ்வாய் வேதகன், டைரெக்டாக 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. சேர்த்துனா பிரச்சனை வரும். அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்கிறது இந்த எதிரிடை நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த எதிரிடை நட்சத்திரங்கள் எவ்வளோ வேலை செய்யும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தி, அதாவது யோக திசை நடக்கும். அந்த திசை யோகத்தை செய்ய வேண்டிய திசையாக இருக்கும். ஆனால் அதுக்கு எதிரிடையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வந்து நின்றுச்சுன்னா அந்த புத்தி முடிய வரைக்கும் நல்லது நடக்காது. இதுவும் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டிய சமாச்சாரம். எதிரிடை நட்சத்திரங்கள்ங்கிறது அவ்வளவு சூப்பராக வேலை செய்யும். இது கோள்களின் கோலாட்டத்தில் தயானந்த சரஸ்வதி சுவாமிகளால் சொல்லப்பட்டது.
இந்த எதிரடை நட்சத்திரங்கள் எல்லாருமே ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்ட். அது தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து சரியான பலனை சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம சொல்கிற நேரத்தில் நம்ம இந்த புத்தி நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், வர்றவங்க இல்லைங்க சரியில்லைங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அந்த நேரத்தில் இந்த எதிரடை நட்சத்திரங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்காக கோள்களின் கோலாட்டம் புஸ்தகம் படிங்க, அதில் அவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. இந்த கோள்களின் கோலாட்டம் வந்து முதல்லையாவது 3 பாகமாக வந்துட்டு இருந்தது, இப்போ ஒரே பாகமாக வருது. அதனால் எல்லாருமே அதை ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா இது ஒன்றுக்கும் பலன் சொல்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோம், மேசம் தலை, ரிஷபம் முகம், மிதுனம்னா காது கழுத்துன்னு சொல்கிறோம். ஆனால் வேத ஜோதிடத்தில் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கும் உடல் உறுப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை தலை அப்படின்னு சொல்கிறாங்க. கிருத்திகை தலை, அஸ்வினி பாதம், பரணி வந்து உள்ளங்கால். ஏன்னா நம்ம நட்சத்திரம் எப்பவுமே சூரியன் தானே தலையாக இருக்கக்கூடியவர். அப்போது சூரியனை தான் நம்ம தலையாக எடுக்கணும். மொத்தமாக மேசத்தை வந்து நம்ம தலைன்னு எடுத்தோம்னா அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வேத ஜோதிடத்தில் இதை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு ஒரு நண்பர் கிடைத்தார். அந்த நண்பர் 93 வயதான ரிட்டையர்டு கலெக்டர். அவர் இந்த வேத ஜோதிடத்தில் வந்து ரொம்ப ஆழமாக போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவர். அவர் எனக்கு இது சொன்னது. அதனால் நம்ம அதையும் ஒவ்வொரு அதாவது 6ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகத்துக்கு என்ன நோய் வருமோ அது கண்டிப்பாக அவருக்கு வாழ்நாளில் இருந்தே இருக்கும் அப்படின்றது தான் அதனோட விதி. அதாவது நான் தான் தேடிட்டுருக்கேன், முழுசாக ஞாபகம் வச்சுக்க முடியல. 1-6 ஆமாம், 1-6 சம்பந்தப்பட்டால் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன நோய் சொல்லப்பட்டிருக்கோ அந்த நோய் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினி. அஸ்வினிங்கிறப்போ பாதத்தின் மேல் பகுதி 1, 6, 8 சம்பந்தப்படணும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுறப்போ அந்த நேரத்தில் இந்த நோய் கண்டிப்பாக பிரச்சனை தரும். அதாவது அஸ்வினி பாதத்தின் மேல் பகுதி உடல் உறுப்புகளில் இப்போ அஸ்வினி பாதத்தின் மேல் பகுதி, பரணி உள்ளங்கால், கிருத்திகை தலை, ரோகிணி நெற்றி, மிருகசீடம் புருவம், திருவாதிரை கண்கள், புனர்பூசம் மூக்கு. ஏன்னா இது எழுத முடியாதுன்னா கூட நீங்கள் வீடியோவில் கேட்டுக்குங்க. அப்புறம் மூக்குக்கும் வரும், தொண்டைக்கும் வராது புனர்பூசம். பூசம் வந்து முகம், ஆயில்யம் காது, மகம் உதடுக்கும் வாயுக்கும் வரும், பூரம் வலதுகை, உத்திரம் இடதுகை, அஸ்தம் கை விரல்கள், சித்திரை கழுத்து, சுவாதி மார்பு, விசாகம் மார்பு ஸ்தானம், அதாவது மார்புக்குள்ள உள்பகுதி, அனுசம் அடிவயிறு, கேட்டை உடம்பில் உள்ள வலதுபுறம்,
மூலம் உடலில் உள்ள இடதுபுறம் பூராத்தையுமே குறிக்கும். பூராடம் முதுகு, உத்திராடம் தொப்புள், திருவோணம் இடுப்பு, அவிட்டம் உட்காருமிடம், சதயம் வலது தொடை, பூரட்டாதி இடது தொடை, உத்தரட்டாதி முழங்கால், ரேவதி கணுக்கால். இந்த மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம உடலில் 27 உறுப்புகளை குறிச்சிருக்காங்க. இது நம்ம பராசரத்தில் யாருமே சொல்கிறதில்ல. இது அந்த வேத ஜோதிடத்தில் தான் இதை பற்றி கிளியராக இன்னும் நிறையா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொன்னால் இன்னும் நிறையா ஒரு நாளே பத்தாது. அந்த அளவுக்கு இந்த வேத ஜோதிடத்தில் நிறைய சமாச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம கவனித்தோம்னா அதாவது 1ன்னா ஜாதகர், 6ன்னா நோய்க்குரிய உடம், 1 6 மெயினாக சம்மந்தப்படணும். 8ஆம் இடம்ங்கிறது அந்த நேரம் காலநிலையை குறிக்கும், எந்த நேரத்தில் வருங்கிறத குறிக்கும். அது வீரியத்தை காமிக்கும். நோய் தீரக்கூடிய நோயா தீராத நோயாங்கிறத 8ஆம் இடம் சொல்லும். இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாரும் நிறைய சுற்றி படிக்கணும். இந்த மீனா நாடி நான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. தமிழில் புக் இல்லைங்க, அவங்க கிளாஸ் தான் வரணுங்கிறாங்க. புக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ புக்கு கிடைக்க மாட்டேங்குது. புக்கு கிடைச்சா தானே அது பிரபலமாகும், எல்லாத்துக்கும் கிடைக்கும்ல. இல்லை புக்கு இல்லைங்களா? நான் ஹைதராபாத் வரைக்கும் பேசிட்டேங்க. சொல்லி கொடுப்பாங்க, படிச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க அவங்க. பட் இதையும் ஒரு நிலையில் கொண்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஹிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது, அதை சொல்கிறேன் நான். எல்லோரும் நான் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்துக்கும் சொல்லிவிடுவேன், அந்த மாதிரி ஆள் நான். ஏன்னா எனக்கு ஜோதிடம்ங்கிறது ஒரு ஆராய்ச்சி தான். எனக்கு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டுருக்கிறதுனால ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆராய்ச்சி பண்ண விஷயத்தை 4 பேருக்கு சொல்கிறோம். இதுதான் என்னோடய இது. மீனா நாடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சொல்கிறோம் திரிகோணம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறோம். ஆனால் அவங்க உத்தம திரிகோணம், அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தீமை செய்யாதுன்றாங்க. அது எப்படின்னா, சரராசியில் முதல் 10 டிகிரி உத்தம திரிகோணம், ஸ்திர ராசியில் 2வது 10 டிகிரி உத்தம திரிகோணம், உபய ராசியில் 3வது 10 டிகிரி உத்தம திரிகோணம். இது ஐயா மாதிரி இருக்கவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த மீனா நாடியை அடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற முயற்சியில் நான் இருக்கேன். யாருக்காவது அந்த புத்தகங்கள் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் கொடுங்க, அதை ஒரு விரிவாக்கம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம். நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அந்த விஜயலட்சுமி மேடம் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் அவங்க நிறைய ட்ரை பண்ணிட்டேங்க. ஏன்னா நமக்கு கிடைச்சதை சொல்கிறோம், ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லியே ஆகணும். திருநெல்வேலியில் நீங்கள் பாக்கெட் போட்டு எல்லா கடையிலையும் வந்துச்சுங்க பார்சல். இன்றைக்கி எல்லா கடைக்கும் வந்துருச்சு திருநெல்வேலி அல்வா. அங்கேருந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க, எல்லா ஊர் கடைகள்லையும் கிடைக்குது இப்போ. ஆமாம், கிடைக்கிற விஷயம் நிறையா இருக்குது, கிடைக்காது தான் நமக்கு வேணும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு இந்த புக்கு தேவை. ஐயா, பழைய சோறு சாப்பிட்ட காலத்தில் நல்லா இருந்தாங்க எல்லாருமே, அன்றைக்கி நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம நவீன உலகத்துக்கு வந்துட்டோம். அப்போது அரைச்சமாவே அரைக்கமாக எல்லாத்துக்கும் புதுசு புதுசாக ஏதாவது கொடுத்தா தானே. இப்போ ஹோட்டல்லையே இங்கே ஒன்று இது நல்லா கிடைக்கிதுன்னா தானே போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துப்போம். அதனால் யாருக்கா கிடைச்சா எனக்கு சொல்லுங்கள், அதையும் பார்த்துக்கலாம். அப்புறம் பேச வந்ததே மறந்துடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எதிரடை நட்சத்திரங்கள் சொன்னேன் இல்லையா, அது வேணால் நான் உங்களுக்கு ஒரு நம்பர்ஸாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. அதாவது சூரியனுக்கு 12 நட்சத்திரங்கள் எதிரடையில் கொடுக்கப்பட்டுள்ளன.
சந்திரனுக்கு 7 நட்சத்திரங்கள் எதிரடியில் கொடுக்கப்பட்டுள்ளன. செவ்வாய்க்கு 5 நட்சத்திரங்கள் எதிரடியில் கொடுக்கப்பட்டுள்ளன. புதனுக்கு 4 நட்சத்திரங்கள். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் 3 நட்சத்திரங்கள். சனிக்கு 7 நட்சத்திரங்கள். ராகு கேதுக்களுக்கு 2 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அதாவது சூரியன், அதாவது இது எல்லாமே கணக்கெடுக்கிறது எப்படி எடுக்கணும்னா, அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திலிருந்து தான் கணக்கெடுக்கணும். நம்ம 1 2 3 ஃபஸ்ட்லேருந்து போயிடக்கூடாது. சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து பாருங்கள், நோட் பண்ணிக்கங்க. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதிலிருந்து 5 7 8 10 12 14 15 18 21 22 23 27 இந்த 12 நட்சத்திரங்களும் சூரியனுக்கு எதிரடையில் நிற்கும். அது மாதிரி சந்திரனுக்கு 7 நட்சத்திரங்கள். அதாவது எல்லாமே நிற்கும் நட்சத்திரத்திலிருந்து தான் எண்ணணும். நம்ம அஸ்வினி பரணின்னு போயிடக்கூடாது. அப்போது சந்திரனுக்கு 3 5 7 8 12 18 25. செவ்வாய்க்கு 5 நட்சத்திரம். 3 7 10 15 21. புதனுக்கு 4 நட்சத்திரம். 5 11 21 22. குருவுக்கு 3 நட்சத்திரம். 6 7 9. சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரம். 20 22 24. சனிக்கு 7 நட்சத்திரம். 5 6 8 10 11 20 26. ராகுவுக்கு கேதுவுக்கும் 2 நட்சத்திரம். 2 பேர்த்துக்குமே 20 22. இது எதுக்காகனா, நம்ம ஒரு திசாபுத்தி கால்குலேஷன் பண்ணுறப்போ இதை கம்பல்சரி பார்க்கணும். பார்க்காம சொன்னால் தப்பாக போயிடும். நம்ம சொல்கிற பலன்கள் அங்கே நடக்காது. அதான் சொல்ல, யோகாதிபதி திசையாக இருந்தால் கூட இந்த எதிரடை நட்சத்திரங்கள் குறுக்க நின்றுடுச்சுன்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த யோகத்தை செய்ய விடாது. அதே மாதிரி அவயோகி திசையாக இருந்தாலும் எதிரடை நட்சத்திரம் குறுக்க நின்றுச்சுன்னா அந்த அவயோகத்தை செய்ய விடாது. இது ரொம்ப முக்கியமான நம்ம திசா புத்தியில் பார்க்கணும். ஏன்னா இது நாம் சொல்கிறப்போ இதை தாண்டி வேலை செய்யாதுன்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி நம்ம மாரக திசைகள் சொல்கிற மாதிரி காலப்பகை திசையும் கவனிச்சுக்கணும். இதெல்லாம் இந்த கோள்களின் கோலாட்டம் சப்ஜெக்ட் அதில் கொடுத்துருப்பார் க்ளீனாக. அதையும் பார்த்துட்டிங்கனாக்கா நம்ம ஜாதகத்தில் ஒரு முழுமையான ஒரு நிலையே அடைஞ்சிடலாங்கிறது தான் என்னோடய கணிப்பு. அதனால் அதையும் பார்த்துக்குங்க. இன்னும் நம்ம ஒரு பாகவத்தை பார்க்குறப்போ, சார் டைம் இருக்கா, பேசுவோம்? சரி, ஓகே. ஜாதகமே இல்லாமல் வர்றாங்க, அவங்களுக்கு எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க, எப்படி பலன் சொல்லுவீங்க? அதெல்லாம் அப்புறம். இப்போ எப்படி கேட்டாலும் ஜாதகமே இல்லைன்னா கூட அவங்ககிட்ட ராசி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அந்த வர்ற நேரத்துக்கு இருக்க லக்கணத்தை எடுத்துக்குங்க.
அந்த ராசி தெரிஞ்சவங்களுக்கு ராசியை ஒன்றுன்னு வச்சுட்டு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா பக்காவாக வரும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போது ஒரு தனுசு ராசி அப்படின்னா ராசி அதிபதி குரு. ஸோ நீங்கள் நல்ல புத்திசாலியாக இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். 2ஆம் அதிபதி சனிங்கிறப்போ குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பீங்க, உங்களுக்கு மதிப்பு மரியாதை கம்மியாக தான் இருக்கும். 3ஆம் அதிபதியும் சனிங்கிறப்போ அங்கேயும் சொல்லலாம் உங்களுக்கு தைரியம் கம்மியாக இருக்கும். 4ஆம் அதிபதி குருவாகவே வர்றதுனால நல்ல சுகமாக இருப்பீங்க, வருமானம் வந்தாலும் வராட்டி சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ நம்ம சரராசி 11ஆம் அதிபதிக்கு போகிறோம் அப்படின்னா 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ 11ஆம் அதிபதி யார்? சுக்கிரனா வராரா? அப்போ கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டை பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டா 100% நம்பிட்டு போயிடுவாங்க. இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதனால் சொல்கிறேன் நான். எதுங்க ஐயா, நான் சரலக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி பாரகாதிபதின்னு சொல்லிட்டேன். தனுசு லக்கணம் சரலக்கணத்துக்குன்னு சொல்கிறேன் நான். ஆமாங்க. அது மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ், நான் அன்றைக்கி ஐயாட்ட இன்றைக்கி சொன்னதே அதுதான் சொன்னேன். சின்ன நுணுக்கங்கள் மட்டும் இன்றைக்கி பேசிடுறேங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். அதனால தான் இது மட்டும் பேசிகிட்ருக்கேன். விரிவான ஒரு ஸ்பீச் அடுத்த மீட்டிங்கில் கொடுப்போம். இதை பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் பள்ளிப்பாளையம் தனக்கோடி. ஃபோன் நம்பர் 9364111294 93 64 11 12 94. வாழ்க வளமுடன்.